டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது இன்று உலகளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறையாக மாறிவிட்டது. தொழில், வணிகம், கல்வி, சேவை, பொழுதுபோக்கு என எதை எடுத்தாலும் இன்று அனைத்தும் இணையத்தின் மூலம் மக்கள் வரை சென்று சேர்கின்றன. பழைய காலத்தில் ஒரு கடையை நடத்தி வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் இன்று ஆன்லைன் உலகத்தில் மக்கள் தேடும் இடத்துக்கே சென்று வியாபாரத்தை கொண்டு செல்லும் முறையே டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் இணையத்தின் மூலம் செய்யப்படும் விளம்பரத் தொழில்நுட்பம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள், ட்விட்டர் போன்ற பல்வேறு தளங்களை பயன்படுத்தி பொருட்கள் மற்றும் சேவைகளை விளம்பரப்படுத்தும் ஒரு கலை. வாடிக்கையாளர்கள் எந்த தளங்களில் அதிக நேரம் செலவிடுகிறார்களோ அந்த இடத்தில் வியாபாரிகளை அறிமுகப்படுத்தும் முறையாகும். இதன் மூலம் குறைந்த செலவில் அதிகமான வாடிக்கையாளர்களை அடைய முடிகிறது. பாரம்பரிய விளம்பரங்களில் விளம்பர செலவு மிக அதிகம். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் குறைந்த செலவில் அதிகம் அடையலாம் என்பதே அதன் மிகப்பெரிய பலம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்ய பல்வேறு வழிகள் உள்ளன. அதில் முக்கியமானவை செயர் என்ஜின் ஆப்டிமைசன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எமெயில் மார்க்கெட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங், பே பெர் கிளிக் அட்வர்டைசிங் போன்றவை. SEO என்றால் கூகுள் போன்ற தேடல் இயந்திரங்களில் ஒருவரின் வலைத்தளம் முதலாவது பக்கத்தில் வரும்படி செய்யப்படும் தொழில்நுட்பம். ஒரு வாடிக்கையாளர் கூகுளில் தேடும்போது அவருக்கு முதலில் தெரியும் வணிகம்தான் அதிக வாய்ப்பு பெறுகிறது. அதனால் SEO-வின் முக்கியத்துவம் அதிகம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்பது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலம் செய்யப்படும் மார்க்கெட்டிங். இன்று இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் சமூக வலைத்தளங்களில் தினமும் பல மணி நேரங்கள் செலவிடுகின்றனர். அங்கு வாடிக்கையாளர்கள் இருப்பதால் வியாபாரிகளும் அங்கே இருக்க வேண்டியது கட்டாயமாகிறது. ஒரு சிறிய கடை வைத்திருப்பவரே ஆனாலும் ஃபேஸ்புக் பக்கம் வைத்து தனது பொருட்களை விற்பனை செய்ய முடிகிறது. இமெயில் மார்க்கெட்டிங் இன்னொரு சக்தி வாய்ந்த கருவி. ஒருவரின் இமெயிலுக்கு நேரடியாக தகவல் அனுப்புவது மூலம் அவர் தொடர்பு கொள்ளப்படுகிறார். ஒரு நிறுவனத்தின் புதிய சலுகைகள், புதிய பொருட்கள், சேவைகள் அனைத்தையும் நேரடியாக வாடிக்கையாளர்களின் இமெயிலுக்கு அனுப்புவதால் அது அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்பது தரமான உள்ளடக்கத்தின் மூலம் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது. ஒரு நல்ல கட்டுரை, வீடியோ, படம், தகவல் அனைத்தும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வணிகத்தை உயர்த்த உதவுகிறது. மக்கள் இன்று விளம்பரங்களை நேரடியாக பார்க்க விரும்பவில்லை. ஆனால் நல்ல உள்ளடக்கமாக வந்தால் அதை ஆர்வமுடன் பார்ப்பார்கள். அதுதான் கான்டென்ட் மார்க்கெட்டின் சக்தி. பேபர் கிளிக் அட்வர்டைசிங் PPC என்பது கூகுள் அல்லது பிற தளங்களில் பணம் கொடுத்து விளம்பரங்களை வைப்பது. யாராவது அந்த விளம்பரத்தை சொடுக்கினால் மட்டுமே பணம் செலுத்த வேண்டும் என்பதால் இது பயனுள்ள விளம்பரம். ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளரை இலக்காக கொண்டு அவர்களுக்கு மட்டுமே விளம்பரம் காட்ட முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் கிடைக்கும் நன்மைகள் எண்ணற்றவை. முதலில், குறைந்த செலவில் அதிகமான வாடிக்கையாளர்களை அடைய முடிகிறது. இரண்டாவது, வாடிக்கையாளர்களின் பழக்க வழக்கங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு விளம்பரம் செய்ய முடிகிறது. மூன்றாவது, வியாபாரத்தை உலகளாவிய ரீதியில் கொண்டு செல்ல முடிகிறது. நான்காவது, உடனடியாக விளைவுகளை பார்க்க முடிகிறது. பாரம்பரிய விளம்பரங்களில் எத்தனை பேர் பார்த்தார்கள், யார் வாங்கினார்கள் என்பது தெரியாது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒவ்வொரு விபரமும் கண்காணிக்க முடிகிறது. இன்று சிறிய வியாபாரிகள் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. ஒருவரிடம் சிறிய ஹோட்டல் இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜொமாட்டோ, ஸ்விக்கி போன்ற செயலிகளில் பதிவு செய்தால் அவர் வியாபாரம் பல மடங்கு அதிகரிக்கிறது. அதேபோல் ஒரு புத்தகம் எழுதியவரே ஆனாலும் அமேசான் கிண்டலில் அதை வெளியிட்டால் உலகம் முழுவதும் மக்கள் அதை படிக்க முடிகிறது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொழில்முறையாக கற்றுக்கொண்டால் வேலை வாய்ப்புகளும் அதிகம். பல நிறுவனங்கள் இன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், SEO அனாலிஸ்ட்ஸ், சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ், கான்டென்ட் ரைட்டர்ஸ், பேட் அட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகியோரை தேடி வருகின்றன. இதனால் இளம் தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. மேலும் ஒருவர் தன்னுடைய சொந்த ஆன்லைன் வியாபாரத்தை தொடங்க விரும்பினாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவசியம். யூடியூப் சேனல் தொடங்கி, இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வளர்த்து, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்து, பிளாகிங் மூலம் வருமானம் ஈட்டிக் கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் அடிப்படை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அறிவுதான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கின் எதிர்காலம் மிக முக்கியமானது. இன்டர்நெட் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அடுத்த 10 வருடங்களில் பாரம்பரிய விளம்பரங்களை விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் முக்கிய பங்கு வகிக்கும். கணித்துறை தொழில்நுட்பங்கள், தயாரிப்பு, சத்துப்பேச்சு, AR/VR போன்ற புதிய தொழில்நுட்பங்களுடன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலும் வலுப்பெறும். ஆகையால் எந்த ஒரு வணிகத்திற்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிகவும் அவசியமானதாகும். சிறிய தொகையிலேயே தொடங்கி சரியான அறிவும் திறமையுமுடன் இருந்தால்
யாரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் வெற்றி பெற முடியும். இது வெறும் விளம்பரமல்ல, வாடிக்கையாளர்களுடன் நீண்டகால உறவை உருவாக்கும் சக்தி வாய்ந்த கருவி. இன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொள்வது நாளைய நிச்சய வெற்றிக்கு வழிவகுக்கும்.